ஹாய். என்ன ரேஷ்மா நீங்க இருக்க? சார் வரலையா? அப்பா எதுக்காக இங்க வரணும்? அவரோட டியூட்டிக்கு போயிட்டாரு. அது இல்ல, சார் தான் அந்த லொகேஷன் அனுப்பி வர சொன்னாரு. அந்த மெசேஜ் அனுப்புனது அப்பா இல்ல, அவரோட போன் எடுத்து நான் தான் அனுப்புனேன். ரேஷ்மா, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா போச்சா? சார் நம்பர்ல இருந்து மெசேஜ் பார்த்ததும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வந்தோம். நீ பண்ணது பெரிய தப்பு. ஆமா, எதுக்காக எங்களை இங்க வர சொன்ன? நான் எங்க அயலி உன்ன வர சொன்னேன்? நான் சிவாக்கு மட்டும் தானே மெசேஜ் பண்ணேன். அது எதுக்கு ரேஷ்மா என்ன வர சொன்ன? துணி கடைக்கு எதுக்காக வர சொல்வேன்? நமக்கு ட்ரெஸ் எடுக்கதான். என்ன சிவா அப்படி பாக்குற? நமக்கு தான் கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல்ல, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? உனக்கு தான் எப்போ என்ன ஒர்க் இருக்குன்னே தெரியாது. நான் கூப்பிடும் போதெல்லாம் பிஸியா இருப்பேன். அதான் அப்பா நம்பர்ல இருந்து நான் மெசேஜ் பண்ணேன். ஆனா பயப்படாத, நான் உன்னை இங்க வர சொன்னது அப்பாவுக்கு தெரியும். அப்போ ஓகே, சரி வா, நான் போய் ட்ரெஸ் பார்க்கலாம் வா. ஆமா சிவா, நீ ஏன் அவசரப்பட்டு அயலிய கூட கூட்டிட்டு வந்த? பாவம், அவளுக்கு அங்க வேற ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கும்ல. அது திடீர்னு விஜயகுமார் சார் போன்ல இருந்து லொகேஷன் வந்ததா. நான் என்ன நினைப்பேன், ஏதோ எமர்ஜென்சி தான் நினைப்பேன். அதான் வரும்போது அயலியையும் கூட்டிட்டு வந்தேன். சிவா, இது வரைக்கும் அப்பா உனக்கு சீஃப் மட்டும்தான். ஆனா இதுக்கப்புறம் அவர் உனக்கு மாமனார் ஆக போறாரு. சோ அவரோட நம்பர்ல இருந்து மெசேஜோ இல்ல காலோ வந்தா நீ அது அபிஷியல்னு மட்டும் நினைக்க வேண்டாம். மேபி அது உனக்கு பர்சனல் காலா கூட இருக்கலாம். சரி சிவா, நீங்க பாத்துட்டு பொறுமையா வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐலி நில்லு, நான் உன்னை கூப்பிடல. இருந்தாலும் நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு.